முருகனை எதிர்த்த சூரபத்மன் இருக்கும் இடமே தெரியவில்லை. இப்படி ஆண்டவனை எதிர்த்து அழிந்து போன 3 அறிவிலிகளையும் எண்ணி பாருங்கள். ஐயா, நீங்க சொல்றது தவறு. என்ன தம்பி, இங்க வாப்பா. நான் சொன்னதுல என்னப்பா தவறு? நாராயணனை எதிர்த்த இரண்ய அழிஞ்சா, கிருஷ்ணனை எதிர்த்த கம்சன் புரிஞ்சா, உண்மைதான். ஆனா முருகனை எதிர்த்த சூரபத்மன் அழிவும் இல்ல, அவன் அறிவிலையும் இல்ல. என்னப்பா இல்லாத ஒண்ணு புதுசா சொல்றியே? பெரிய பெரிய அறிவாளிகள்லாம் சூரபத்ம அழிஞ்சுட்டா தானே சொல்றாங்க. நீ சின்ன பையன் இல்லங்கிறியா? அது எப்படி? நாராயணனை வணங்கும் போது இரண்யனை வணங்குறாங்களா? இல்ல. கிருஷ்ணனை வணங்கும் போது கம்சனை வணங்குறாங்களா? இல்ல. ஆனா முருகனை வணங்குறப்போ சூரபத்மனையும் சேர்த்தே வணங்குறாங்க. எப்படி? முருகன் கிட்ட சண்டையில தோத்தப்போ சூரபத்மன் கடைசியா சேவலும் மயிலுமாகி தான் செய்த பாவத்துக்கு உங்களை சுமந்துகிட்டே இருக்கணும்னு முருகன் கிட்ட வரம் கேட்டானே. உண்மைதான், உண்மைதான். முருகன் அறிவுக்கடவுளாச்சே. அவன் செய்த பாவத்துக்கு மயில வாகனமாவும், அவன் செய்த தவ புண்ணியத்துக்கு சேவல கொடியாவும் ஏத்துக்கிட்டார் இல்லையா? ஆமா, ஆமா. அப்படி இருக்கும்போது அவன் அழிஞ்சான்னு எப்படி சொல்ல முடியும்? எப்பவும் முருகன் கூடயே இருக்கணும்னு வரம் வாங்கின சூரபத்மன் எப்படி அறிவிலியாக இருக்க முடியும்? இத்தனை வருஷம் முருகனுக்கு சேவை செஞ்சுட்டு இருக்கிற எனக்கே தெரியாத ஒரு புது விளக்கத்தை கொடுத்துட்டியப்பா. நீ ஒரு மேதை, அறிவு களஞ்சியம், ஞான முருகா.